கடன் தீர்க்க இந்த 3 படிகாரங்களை செய்யுங்கள். இப்போ காலத்துல பல பேருக்கு பெரிய கவலை கடன். சம்பளம் வந்தாலும் கையில் நிக்கல. ஒரு கடன் முடிந்தா இன்னொரு கடன் ஆரம்பமா இருக்கும். இந்த கடன் எப்போ தீரும்னு தினமும் மனசுல சுமை. அதனாலதான் இன்று எளிமையா செய்யக்கூடிய 3 பரிகாரங்களை சொல்றேன். நம்பிக்கையோட தொடர்ந்து செய்தா நல்ல மாற்றம் கண்டிப்பா வரும். 1. செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகில இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு தீபமை ஏட்டுங்க. மனசார் என் கடன் சுமை குறையணும்னு வேண்டிக்கோங்க. வீட்டிலேயே செய்யணும்னா ஒரு தீபம் ஏற்றி ஓம் சரவண பவான்னு 11 முறை சொல்லலாம். இது மனதைரியம் தரும், தடைகள் குறையும். 2. வெள்ளிக்கிழமை சிறிய உதவி. வெள்ளிக்கிழமை யாருக்காவது உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க. அது பெரிய தொகை வேண்டாம். ஒரு பசிப்பட்டவருக்கு உணவு வாங்கி கொடுத்தாலே போதும். மனசார செய்யும் உதவி நல்ல ஆற்றலை உருவாக்கும். பணப்பிரச்சனை மெதுவா சரியாக ஆரம்பிக்கும். 3. தினசரி சிறிய சேமிப்பு. தினமும் கொஞ்சம் பணம் ஒதுக்கி வையுங்க. அது 10 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. இது கடன் தீர்க்கும் பணம்னு நினைச்சு வைக்கணும். 48 நாள் தொடர்ந்து செய்தா செலவு குறையும், பணம் பற்றிய ஒழுங்கு வரும், கடன் அடைக்க வழி திறக்கும். முக்கியமா நினைவில் வைங்க, பரிகாரம் மட்டுமில்ல, முயற்சியும் அவசியம். தேவையில்லாத செலவுகளை குறைச்சாதான் முழு பலன் கிடைக்கும். நம்பிக்கை பிளஸ் முயற்சி சேர்ந்தா கடன் சுமை கண்டிப்பா குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க.